ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சொல்லையே எப்படியோ தமிழ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு அர்ஜுன் பேரில் அந்த சொத்து எதுவுமே மாறிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி போலீஸ்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு போனாலும் கடைசி நிமிஷத்தில் என்னமோ அந்த அர்ஜுனுக்கு லக் அடித்த மாதிரி அப்படியே கதையே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஜெயிலில் கலிவதன் கிட்டேயும் அவனோட பையன்கிட்டையும் தமிழும் நமச்சு பேசினா எல்லா விஷயத்தையுமே யாரோ ரெக்கார்ட் பண்ணி பெரிய ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதனால கோவப்பட்ட அந்த ஆஃபீஸரும் தமிழுக்கு உதவி பண்ணிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி ரொம்பவே கோவமா அவங்களை திட்டிடவே உடனே அதனால கோவப்பட்ட இன்ஸ்பெக்டரும் நடந்த விஷயத்த எல்லார் முன்னாடியுமே சொன்னது மட்டும் இல்லாம தமிழையுமே செம்மைய வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ராகினியும் மறுபடியுமே தன்னோட குடும்பம் தான் சொத்துக்காக அர்ஜுன் மேலே இப்படி பழி போடுறாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எப்பவும் போலயே அவங்க மேல ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம இந்த சொத்துக்காக நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேல இருக்க கோவத்தால உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம அங்கேயே அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே அவங்க சைன் பண்ண வேண்டிய எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் போட்டு அவங்க பேர்ல இருக்க எல்லா சொத்தையுமே அர்ஜுன் பேருக்கு மாத்தி வச்சுட்டு ரொம்பவே கெத்தா தான் நல்லவங்க பக்கத்தா இருப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இந்த முட்டாள் ராகினிக்கோ தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை இப்ப பண்ணிருக்கோன்றது கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆனா இதை பார்த்த தமிழோ மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இதுக்கப்புறமா ராகினி அந்த அர்ஜுன் உண்மையாவே எப்படிப்பட்டவன்றதையும் அவனோட சுயரூபத்தையும் தெரிஞ்சுக்க போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சுகமா இருக்க கோதைக்கிட்டையும் கோதை குடும்பத்துக்கிட்டையும் இதையே தான் தமிழ் சொல்றாங்க. ஆனா தமிழோட பேச்சை கேட்டாலும் கோதையோ ஒரு பக்கம் தன்னை விட்டு தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ராகினியே நம்மள நம்ப மாட்டேங்கிறாளே, நம்மள இன்னுமே ரொம்பவே மோசமான குடும்பம் தானே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கரெக்டா இவங்க எல்லாருமே எவ்வளவு சுகத்துல இருப்பாங்க, அவங்கள நம்ம இன்னுமே கொஞ்சம் வெறுப்பேற்றுறது மட்டும் இல்லாம அவங்களோட சுகத்தை கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்களோட மாமா பரமோட சேர்ந்து தமிழோட வீட்டுக்கு வந்து அவங்கள செம்மையா வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழோட வீட்டுல இருக்கவங்களும் சரி தமிழும் சரி அதே செம்ம கெத்தோடையும் திமுறோடையும் அர்ஜுன் கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த அர்ஜுனும் இன்னுமே உங்களுக்கு இந்த வெட்டி கௌரவமும் தென்னாவட்டு போன மாதிரியே தெரியல, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதெல்லாமே அடங்கி போய் நீங்க என்னோட காலில் வந்து விழ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி அவங்க போகும்போது அவங்களோட மாமாவான பரமும் அர்ஜுனோட மைண்டை வாஷ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட என்ன அர்ஜுன் இவங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் இவ்வளோ தைரியமா இருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த தமிழ் மறுபடியும் நமக்கு எதிராக ஏதாவது பெரிய சதியா பண்ணுவான்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஏதோ ஒரு தைரியம் இருக்கு, அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ அந்த ராகினியை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, இந்த சொத்தை எப்படி உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறதுன்னு மட்டும் யோசி. அது மட்டும் இல்லாம அந்த ராகினி எப்ப வேணாலும் அவளோட குடும்பத்துக்கிட்ட போய் சேரலாம். ஆனா அதை பத்தி நீ எதையும் யோசிக்காம ராகினிய கொஞ்சம் கொஞ்சமா எப்படி உன்னோட லைஃபை விட்டு போக வைக்கிறதுன்னு மட்டும் யோசின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்படி ராகினியை பத்தி பேசின உடனேயே அர்ஜுன் செம்ம கோவப்பட்டு பரமோட சட்டையை பிடிச்சி யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, இதுக்கப்புறமா ஏதாவது என்னோட பொண்டாட்டியை பத்தி பேசுனா அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு ராகினியும் முக்கியம், அதே சமயம் அந்த கோதை குடும்பத்துக்கிட்ட இருந்த சொத்து முக்கியம். இப்ப ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்கு, அதுவும் முழுசா என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகினி என்னோட பொண்டாட்டி என்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு எதிரா நீ ஏதாவது பண்ண என்னையும் ராகினியும் பிரிக்கிறதுக்காக நீ ஏதாவது சதி பண்ணன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான், உன்னை கொன்னு புதைக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஏன்னா நீ என்னோட அக்கா புருஷன்றதை நான் எப்பவோ மறந்துட்டேன். என்ன சும்மா இப்ப வீணா ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். நீ என்கிட்ட இனிமே பார்த்து நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது, இல்லைன்னு வச்சுக்கவேன் என் மண்டை மட்டும் சூடாச்சு அப்புறம் நான் உன்னை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அர்ஜுன் இப்படி செம்மையா மிரட்டினதை பார்த்த உடனேயே பரமும் பயந்து நடுங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதே பயத்தோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட ஒய்ஃப் கிட்டையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுன் அந்த ராகினி மேலையும் பைத்தியமா இருக்கான், இந்த அர்ஜுனையும் ராகினியும் நம்ம கூடிய சீக்கிரம் பிரிச்சா மட்டும்தான் இந்த சொத்தை நம்மளால முழுசா அனுபவிக்க முடியும், அப்படி இல்லைன்னா இந்த அர்ஜுனும் எப்ப வேணாலும் நல்லவனா மாறி அந்த கோதை குடும்பத்துக்கு கூட போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவான். ஏன்னா அவனை நான் இப்ப பார்த்ததிலே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இந்த சொத்து மேல மட்டும் இல்ல ராகினி மேலையும் பைத்தியமா இருக்கான், அவனால ராகினியை விட்டு இருக்கவே முடியாது, அவன் ராகினிக்காக நமக்கு எதிராக எப்ப வேணாலும் மாறுவான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அர்ஜுனோட அக்காவும் ரொம்பவே பதட்டப்பட்டு இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்களோட அம்மாவோ இந்த விஷயத்த ரொம்பவே அசால்ட்டா எடுத்துக்கிட்டு சொத்தே நம்ம கிட்ட வந்துருச்சு, இதுக்கப்புறமா ராகினி இருந்தா என்ன போனா என்ன, அவளெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தெனாவட்ட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ எப்பவும் போலயே ராகினி மார்னிங் ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்த அர்ஜுனோட அக்கா கிட்ட கேட்கறாங்க. ஆனா அர்ஜுனோட அக்காவோ இதுக்கு முன்னாடி பரமு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ராகினி கிட்ட முகம் கொடுத்து கூட சரியா பேசாம அதெல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இப்படி அர்ஜுனோட அக்கா பேசினதுனால ரொம்பவே ஷாக்கான ராகினியும் எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியாம அங்கிருந்து கிளம்பி போகும்போது அர்ஜுனோட அம்மா கிட்ட
அதே விஷயத்த கேட்க ஆனா அர்ஜுனோட அம்மாவும் ராகினியுமே மறுபடியுமே ஒரு பொருட்டா மதிக்காம அவங்க கிட்ட உனக்கு தேவையானதை நீயே எடுத்துக்கோ, என்கிட்ட வந்து எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வர்றது கூட கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே இவங்களோட மாறுதலை பார்த்த ராகினியோ ரொம்பவே கஷ்டத்தோட இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ வழியில இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அர்ஜுனும் ராகினி கிட்ட வந்து அவங்க தேடிட்டு இருந்த பொருளை அவங்களோட கையில கொடுத்துட்டு அவங்கள ரொம்பவே சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படி ராகினி வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறமா அர்ஜுன் செம்ம கோவத்தோட அவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அர்ஜுனோட இந்த கோவமான குரலை கேட்ட வெளியே போயிட்டு இருந்த ராகினி என்ன அர்ஜுன் ரொம்பவே கோவமா சத்தம் போற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே திரும்பி வந்து அர்ஜுன் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போன ராகினி இப்படி மறுபடியுமே கிளம்பி வந்து நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத அர்ஜுனோ அவங்களோட ஃபேமிலி கிட்ட ரொம்ப வெக்கோவமா எதுக்காக நீங்க எல்லாரும் ராகினி கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி பேசுறாங்க. ஆனா அதை கேட்ட அர்ஜுனோட அம்மாவும் டே இதுக்கு முன்னாடி அவகிட்ட சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவ கூட ஒரு உண்மையான நல்ல குடும்பம் மாதிரி பாசமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்பதான் சொத்தே உன் பேருக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறமா எதுக்காக நம்ம அவகிட்ட நடிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட அர்ஜுனும் என்னதான் இருந்தாலும் அவ என்னோட ஒய்ஃப்க்கு நீங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை அவளுக்கு கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம சொத்து அவகிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவளை நீங்க எப்பவுமே நடத்துற மாதிரி தான் இப்பயும் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனோட அக்காவும் நாங்க எதுக்காக அதை பண்ணணும், அவ என்னதான் இருந்தாலும் நம்ம எதிரிங்களான கோதை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அவ, அதனால அவளுக்குலாம் அவ்வளோ மரியாதை கொடுக்க முடியாது, இவ்வளவு நாள் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுனோ நீங்க எதுக்காக அப்படி நினைக்கிறீங்க, இனிமே அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ, அது மட்டும் இல்லாம அவன் நமக்காக அது எனக்காக அவளோட குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பத்தி ரொம்பவே பெருமையா பேச உடனே இதனால கோவப்பட்ட அர்ஜுனோட அம்மாவும் என்னடா நீ புரியாம பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த ராகினியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கான காரணமே இப்ப முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம நீ கூடிய சீக்கிரம் அந்த ராகினியை டிவோர்ஸ் பண்ற வேலையை பாரு, ஏன்னா நீ சொத்துக்காக தானே அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண, இப்பதான் சொத்து நம்ம கையில வந்துருச்சு இல்ல, இதுக்கப்புறமா எதுக்காக, அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்க ராகினியும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அர்ஜுனும் ராகினி அங்க நின்னுட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காது தெரியாததுனால அவங்க கிட்ட நான் வேணா சொத்துக்காக அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா அவ உண்மையாவே என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம நானும் அவளை லவ் பண்றேன், அவ இல்லாமலாம் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு அர்ஜுனோட அக்காவும் என்னடா புரியாம பேசிட்டு இருக்க, அந்த ராகினிக்கு மட்டும் நீ எப்படிப்பட்டவ, இந்த சொத்தை அடையறதுக்காக என்ன நல்லா பண்ணன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சா கூட கண்டிப்பா உன்னை விட்டு எதையுமே யோசிக்காம கிளம்பி போயிடுவா, அது மட்டும் இல்லாம அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா, ஏன்னா அவ ரொம்பவே நல்லவளா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லவங்க பக்கம் தான் இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம மட்டும் அவன் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நமக்கு எதிரா எப்ப வேணாலும் மாறுவா, ஏன்னா அவ நம்ம சொன்னதை நம்பிட்டு அவங்களோட குடும்பம் மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் வளர்த்த ஆளாக்கனா அவங்களோட குடும்பத்தையே எதிர்த்து நின்றுட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அந்த மேக்னாவோட கொலை கேஸ்ல நீயும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கே அந்த ராகினி உன் மேல எவ்வளவு கோவப்பட்டான்றத பார்த்தல்ல, ஒருவேளை அவளுக்கு மட்டும் முழு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவ உன்னை விட்டுட்டு மட்டும் போக மாட்டா, அவளே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிருவா, அந்த அளவுக்கு நீ நிறைய கிரிமினல் வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அர்ஜுன் செஞ்ச எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ராகினியும் செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு அர்ஜுனோட உண்மையான முகத்தையும் அவங்களோட குடும்பத்தோட உண்மையான சுயரூபத்தையும் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாம உடனடியா அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ ராகினி வந்ததை பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்படின்னா ராகினி நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டாளான்னு சொல்லிட்டு அர்ஜுன் செம்மையா பயப்படுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அர்ஜுனோட அம்மாவும் சரி அக்காவும் சரி இதுக்கப்புறமா ராகினியாலதான் நமக்கு எந்த யூஸும் கிடையாது, அதனால அவளுக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா நின்னுட்டு இருக்க. ஆனா ராகினியோ செம்மையா அழுதுகிட்டே அர்ஜுன் கிட்ட அர்ஜுன் இங்க நடந்தது எல்லாமே உண்மைதானா, இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லி கேட்க உடனே அர்ஜுனும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இப்ப மட்டும் நம்ம உண்மையை சொன்னா கண்டிப்பா ராகினி நம்ம மேல இருக்க கோவத்தால நம்மளையே விட்டு போனாலும் போயிடுவான்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் சரி ஏற்கனவே அர்ஜுனையும் ராகினியும் பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தனால இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட ராகினியும் செம்ம ஷாக்கோட அர்ஜுனை பார்த்துட்டு இருக்காங்க. அர்ஜுனும் அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பரமுவோ மனசுக்குள்ளேயே எப்படியோ நம்ம நினைச்சது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதே சந்தோஷத்தோட தான் அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா அந்த முட்டாள் ராகினிக்கு அர்ஜுனும் அர்ஜுனோட குடும்பமும் எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் நினைச்ச மாதிரி அவங்களோட சுயரூபத்தை சொத்து வந்ததுக்கு அப்புறமா ராகினி கிட்ட காட்டவும் செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா ராகினி என்னதான் பண்ண போறாங்க. ஆனா ராகினிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா வருத்தப்படுற ஒரே ஆளுனா
ஏன்னா அது அர்ஜுன் மட்டும்தான். ஏன்னா ராகினியை அர்ஜுனுக்கு உண்மையாவே பிடிக்கும். ஆனாலும் சொத்துக்காக ராகினியை அவங்க இவ்வளோ நாளா ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சதுனால இதுக்கப்புறமா அவங்க அர்ஜுனை ஏத்துக்கிட்டு கண்டிப்பா அவங்க கூட வாழ போறதில்லன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் ராகினியை சமாதானப்படுத்தி அர்ஜுன் அவங்களோட பாதிக்கு மறுபடியுமே அவங்கள கூட்டிட்டு போக போறாங்க. அடுத்து அர்ஜுன் என்னதான் பண்ண போறாங்க? அர்ஜுனோட திட்டத்துல மறுபடியுமே ராகினி அடுத்து விழுந்துருவாங்களா? அப்படி இல்லைனா இதுக்கப்புறமாவது அந்த முட்டாள் ராகினி கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அர்ஜுனையும் அர்ஜுனோட குடும்பத்தையும் விட்டு விலகி அவங்களுக்கு உண்மையான அன்பை தந்துட்டு இருக்க கோதை குடும்பத்துக்குள்ள போய் சேர்ந்து அவங்க இழந்த சொத்தை மறுபடியுமே அவங்களோட உதவியால மீட்டு கொண்டு வந்துருவாங்களா? அடுத்த ராகினி என்னதான் பண்ண போறாங்க? அடுத்து என்னதான் நடக்க போகுது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.